கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர், போதுமானவர். உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழை கடை கலமுமானால், கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழை கடை கலமுமானால், படும் பலவந்தர நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரை நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். பிரசங்கி 9வது அதிகாரம் 18வது வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். Let's read Ecclesiastes chapter 9 and verse 18. Wisdom is better than weapons of war, but one sinner destroyeth much good. நாம் யோசுவா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக இஸ்ரவேலர் போர் தொடுக்கும் பொழுது அங்கே அநேகர் மடிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்திலே பார்க்கிறோம். யோசுவா 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஒரு பெரிய வெற்றியை எரிகோவிலே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கண்டடைகிறார்கள், பார்க்கிறார்கள். அதற்கு அடுத்ததாகவே பார்க்குறோம், there is an enemy. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய பட்டணம் தான் இந்த ஆயப்பட்டணம். ஆனாலும் அதில் ஜெயிச்சிட்டோம், இதுலேயும் ஜெயிப்போம்னு சொல்லி அவங்க கான்ஃபிடெண்ட்டாக போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு தோல்வியை அவங்க பார்க்குறாங்க. 36 பேர் மடிந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 6வது வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். 7வது வசனம். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுக்கதற்காகவா
தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி யோசுவா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 10வது 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இந்த கான்டெக்ட் நீங்கள் இந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் ஃபுல்லாக எல்லாருமே பாவம் செய்யலை, ஒரே ஒருவர் தான், அந்த ஆகான் என்கிற ஒருவன். நம் வசனத்திலே பிரசங்கியில பார்த்தோம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இஸ்ரவேல் பாளையத்தில் எரிகோவிலிருந்து சாபத்தீடானது ஒன்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவங்களை அதை எல்லாத்தையும் நீ சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருப்பார். இதை யோசுவா ஜனங்களுக்கும் அறிவித்திருப்பான். அந்த வார்னிங்கை கேட்டு, இன் ஸ்பைட் ஆஃப் ஹியரிங் த வார்னிங், ஏகன் சின்ட். ஆகான் பாவம் செய்கிறான். அவன் ஒருவன் பாவம் செய்ததை தேவன் சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றார். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்படி சொல்றார் ஆண்டவர். அப்போ சபையில நம்ம நான் ஒருவர் பாவம் செய்யறதுனால என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. சபையாக நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கும் பொழுது, நாம் ஒருவர் பாவம் செய்யும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்திலே அது ஒரு பெரிய இழப்பை தரும் என்பதை நம்ம நிச்சயமாக நினைவிலே கொள்ள வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா, கடைசியாக ஆகானை சீட்டு போட்டு கொடுக்கிற குலுக்கி அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்னடா, நம்மளால 36 பேர் இறந்துட்டாங்களே, அது கூட அந்த ஆகான் நினைக்கவே இல்லை, கன்ஃபெஸ் பண்ணவே இல்லை. 19வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 18ல், அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். முதல்லயே பார்க்குறோம், அந்த சீட்டு குலுக்கும் பொழுதே இஸ்ரவேலரை கோத்திரமாக வரப்பண்ணினார். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அந்த 12 கோத்திரத்தில் யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. ஸோ காட் இஸ் கிவிங் ஹிம் டைம். அந்த முதல்ல கோத்திரம் குறிக்கப்பட்டும் போதாவது அவன் சொல்லியிருக்கலாம், அவன் அப்பயும் கன்ஃபெஸ் பண்ணல. அந்த வம்சம் குறிக்கப்பட்டது, அப்பயும் சொல்லலை. அவன் சேராகியரின் வம்சத்தை பேராக வரப்பண்ணா சப்தி குறிக்கப்பட்டான், அப்போயும் அவன் கன்ஃபெஸ் பண்ணல. அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணும் போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்புறமா யோசுவா கேட்கிறார் 19வது வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். ஸோ கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவன் 20வது வசனத்தில் சொல்றான், மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன் என்று சொல்லி அந்த கொள்ளையிலே இந்த காரியங்களை நான் எடுத்து வைத்து கொண்டேன்னு சொல்லுகிறான். கடைசியாக அந்த சாபத்தீடான காரியங்களை அவன் செய்தபடினாலே அவனை அந்த இடத்தை விட்டு நீக்கப்பட்ட பின்பாக தான் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனாலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நம்ம சபைக்கு நன்மையை கொண்டு வர முடியாவிட்டாலும் பரவாயில்ல, நம்மளால மற்றவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தீமை வராதபடிக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, அப்பா கிருபையா எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே பாவத்தை விட்டு விலகி தீமையானதை நாங்கள் இச்சிக்காமல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மத்தியிலே வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் bless you.